எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். கோட் மூவியோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. விசில் போடு சாங் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பட்டைய கிளப்பலை அப்படின்னு ஒரு சர்ச்சை. அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள்கிட்ட இது ரீச் ஆகலை, ரொம்ப ஜாலியாக வைப் பண்ணுற மாதிரி இல்லை, கேட்டதும் பிடிக்கல, கேட்க கேட்க தான் இது பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம். இரண்டாவதாக ஒரு விமர்சனம், தளபதி விஜய் அவங்க மைக்கை எடுத்து சாங்ஸ் பாடினதுனால மைக் சின்னத்துக்கு ஆதரவா, அதாவது நாம் தமிழர் கட்சியோட சீமான் அண்ணன் அவங்களுக்கு ஆதரவா வந்து தன்னோட ஆதரவை வந்து விஜய் அவங்க மறைமுகமா தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன சர்ச்சை. இந்த சாங் வந்து ஃபுல்லாவே வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால இருக்கு. இந்த சாங்கை வந்து விஜய் சார் வந்து தன்னோட வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம்க்கு ஒரு ஆந்தம் மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ரூமர்ஸ், ஒரு கான்ட்ரவர்ஷியல் இப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். விசில் போடு சாங் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 2 days ஆச்சு. இப்போ வரைக்குமே வந்து 50 million வியூஸ் வந்து போயிருக்கு. விஜய் அவங்களோட லாஸ்ட் கடைசி படத்துக்கு முன்னாடி இருக்கிற படம் தான் கோட் மூவி. வெங்கட் பிரபு, விஜய் இவங்க 2 பேருக்கும் இருக்கிற பாண்டிங் அப்படின்னா, மங்காத்தா படம் ரிலீஸ் ஆகுது, மூவியோட சக்ஸஸ் வந்து தாறு மாறாக இருக்குது. விஜய் உடனே வெங்கட் பிரபுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வாங்க, டின்னருக்கு வாங்க, லஞ்சுக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணுறாங்க. உடனே வெங்கட் பிரபுவும் போகிறாங்க. படம் என்ன அப்படி எடுத்து வச்சுருக்க, செம்மையாக இருக்குது, அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரோல் எனக்கு கொடுத்துருக்கலாம்ல, நான் நடிச்சிருப்பேன்ல, உண்மையாலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு விஜய் வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க. புகழ்ந்து தள்ளிட்டு சீக்கிரமாக எனக்கும் ஒரு கதை ரெடி பண்ணுங்கள், நானும் வந்து உங்கள் கதையில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு விஜய் தன்னோட விருப்பத்தை சொல்கிறாங்க. எப்பயுமே விஜய் அவங்களுக்கு 0% தான் ஈகோ இருக்கும். அது யாராக இருந்தாலும், டிரெக்டராக இருந்தாலும், தன் கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும், அவங்கக்கிட்ட ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் அவர்கிட்ட இல்லவே இல்லையா. ஸோ ஃபைனலாக சொல்கிறாங்க. சொல்லி அது நடந்து எவ்வளோ நாள் ஆகுது, இப்போ தான் படம் ஃபைனலாக பண்ண முடிஞ்சுது. அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு வந்து விசில் போடு சாங் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நிறைய மிக்சிங் இருக்குது. பிரியாணி, அப்புறம் மங்காத்தா மூவி, இந்த மாதிரி வெங்கட் பிரபுவோட எல்லா பிக்சர்ஸுமே, வீடியோஸுமே, பழைய வீடியோஸுமே இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த படத்துக்காக விஜய் அவங்களுக்கு வழங்குகிற சம்பளம் அப்படின்றது ஹைலி, ரொம்ப அதிகமான சம்பளம், 200 கோடிக்கும் மேலே. இந்த சம்பளம் வந்து தமிழ்நாட்டில் விஜய் அவங்களுக்கும், தமிழ்நாட்டில் ரஜினி அவங்களுக்கும், கமல் அவங்களுக்குமே கிடைக்கலையா. ஸோ இவ்வளோ சம்பளம் வாங்குகிற ஒரு மனுஷன் அந்த சம்பளத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு அரசியலுக்கு வர போகிறாரு. ஸோ இந்த சாங்கை வந்து தன்னோட கட்சிக்காக அவர் வச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அதில் உள்ள லிரிக்ஸ்லாம் வந்து இருக்குது. அதுக்கு மதன் கார்கி என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் நல்லா இல்லை, கொஞ்சம் டல்லாக இருக்குது, இது போக போக தான் பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மதன் கார்கி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மதன் கார்கி சொல்கிறார். அதன் பிறகு வெங்கட் பிரபுக்கும் விஜய் அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதன் பிறகு புதிய கீதைன்ற ஒரு படம், அந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டராக வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். அதன் பிறகு ஏதாவது ஒரு படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ண ஆசை. 21 வருஷம் ஆகுது. இப்போது வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து விஜய் கூட மியூசிக் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரோ, அப்டேட்டடாக இல்லாமல் அவுட்டேட்டடாக ஆயிட்டாரோ. யுவன் அப்படின்னாலே அது ஒரு விதமான ட்ரக்ஸ், அப்படியே ஒரு மாதிரி போதைக்குள்ளே வச்சுருக்கும். லவ் ஃபெயிலியரில் இருக்கவங்கள வைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் யுவன் சாங்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருந்திருக்கு. பட் ஏன் இதை வந்து கேட்டதும் பிடிக்கலை, கேட்க கேட்க பிடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டுட்டு போனார். அதுக்கு பேசாமல் அனிருத் கிட்டேயே சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு விஜய் யோசிப்பாரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு. பீஸ்ட் மூவி ரிலீஸ் ஆகி அது வந்து அந்தளவுக்கு சக்ஸஸாக போகாதப்போ நெல்சன் கிட்ட வந்து விஜய் சொன்ன ஒரு விஷயம், படம் அப்படின்னா சில தோல்விகள் வரதான் செய்யும்,
இந்த தோல்வியை கண்டு நீங்கள் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு நிறைய நல்ல ஆக்டர்ஸ் கிட்ட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு தான் விஜய் சார் சஜஸ்ட் பண்ணி தான் ரஜினிகிட்டேயே ஜெயிலர் ஸ்டோரி எடுத்துகிட்டு நெல்சன் போயிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய ஃபெயிலியர் வந்தாலும், இல்லை நண்பா இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நண்பா, இதை பார்த்துக்கலாம், இதை விட பெரிய ஃபெயிலியர்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற மனுஷன் தான் விஜய் அவங்க. எப்படி வந்து யுவன் சங்கர் ராஜாவை பெருசாக கொஞ்சம் கடிந்து கொள்ள போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதன் பிறகு சீமான் அண்ணா அவங்களுக்கு வந்து விஜய் ஆதரவு தராங்களா அப்படின்ற மாதிரி. தந்தா என்ன தப்பு? சீமான் அண்ணாவுமே வந்து எல்லா இன்டர்வியூஸ்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் தம்பி அரசியலுக்கு வரட்டும், என் தம்பி அரசியலுக்கு வரட்டும், என்னால் தனியாக ஓட முடியல, என் தம்பி வந்தாங்கன்னா நானும் அவங்களும் சேர்ந்து எங்களோட கொள்கைகளை கலந்து பேசி மக்களுக்கு நல்லது செய்வோம், நானும் தனியாக ஓடி டயர்ட் ஆகிட்டேன், விஜய் தம்பி அரசியலுக்கு வரணும்னு எல்லா சூழ்நிலைகள்லையுமே விஜய் என்னோட தம்பி தம்பி தம்பின்னு ஒரு மாதிரி ரொம்ப ஓனிங்காக பேசுகிற மனுஷன் தான் சீமான் அவங்க. அப்படிப்பட்ட சீமான் அவங்களுக்கு விஜய் வந்து சப்போர்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. பட் அவங்க சைட்லேருந்து இன்னும் அஃபீஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலை. நாங்கள் வந்து என்டிகேக்கும் சப்போர்ட் பண்ணுறோம், அதனால தான் நாங்கள் மைக் எடுத்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதன் பிறகு பிரபுதேவா மாஸ்டர் அண்ட் விஜய். பிரபுதேவா மாஸ்டர் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் கூட விஜய் அவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ, இந்த காழ்ப்புணர்ச்சி, நம்ம பெரிய ஆக்டர் அப்படின்ற ஒரு ஹெட் வைட் எதுவுமே இல்லாத ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஹம்பிள் பர்சன் அப்படின்னு தான் பிரபுதேவா வந்து எப்பயுமே விஜயை சொல்கிறாங்க. துப்பாக்கி படத்தில் 2 பேரும் போக்கிரி படத்தில் 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. அதன் பிறகு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு பார்த்தா அது விசில் போடுதான். சாங் நல்லா இல்லை, சாங் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் டான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபயராக இருக்குது. 60 வயசில் ஒருத்தவங்க, 59 வயசில் ஒருத்தவங்க, 60 வயசில் மறுபடியும் 3 பேரும் ஆடுறாங்க. வெறி பிடிச்சி போய் ஆடுறாங்க. 20 வயசு 30 வயசில் இருக்கவங்களே வந்து இந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போடுவாங்களா, இந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு தான். பட் இந்த ஏஜில் இவ்வளோ அழகாக, இவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக, அப்படியே நரம்பெல்லாம் புடைக்க இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. குறைகள்னு பார்த்தா எல்லா விஷயத்துலையும் இருக்கும், நிறைகள்னு பார்த்தா அதுவும் எல்லா விஷயத்துலையும் இருக்கும். நமக்கு தேவையானது குறைகளா நிறைகளா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம யார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சாங் வந்து அந்த கோட் மூவியோட சக்ஸஸை வந்து சொல்லிடாது. இந்த சாங் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, அதனால் கோட் மூவியும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு டீமோட கடுமையான உழைப்பு கண்டிப்பாக அவங்க பெட்டர் சக்ஸஸ், அவங்க ஒரு டீமோட கடுமையான உழைப்புக்கு அவங்க வந்து வெற்றிக்கு தகுதியானவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விசில் போடு சாங் பார்த்தீங்களா, கேட்டிங்களா, பிடிச்சிருந்ததா, வைப் பண்ணிங்களா அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.